ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் போல் நுணுக்கிக்கோங்க. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தண்ணி ஊற்றி இது சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கலந்து விடுங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும். இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த சர்க்கரை தண்ணியும் இந்த நெய்யும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். இப்போ 2 கப்பு மைதாவை இது கூட சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இதில் நல்லா தின்னாக இப்படி திரட்டிக்கோங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கேக்கு மாதிரி துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருங்க. இதில் ஒரு பீசஸாக எடுத்து இப்போ சூடான எண்ணெயில் மிதமான தீயாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுதுங்க. இப்போ சூப்பரான மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருடைய ஃபேவரெட்டுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டான மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.